துளசிங்கம் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமையன்று தமிழ்நாடு அரசு அலுவலக உதவியாளர்கள் மற்றும் அடிப்படை பணியாளர்கள் மாநில மைய சங்கத்தின் கூட்டம் மாநில தலைவர் எஸ். மதுரம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு வந்தவர்களை மாநில பொதுச் செயலாளர் பே. முனியப்பன் அவர்கள் வரவேற்றார்கள். இந்த கூட்டத்தில் அனைத்து மாநில நிர்வாகிகளும் கலந்து கொள்ள பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வருவதற்கு முன்பாக அரசு பணியாளர்களுக்கு, அரசு ஆசிரியர்களுக்கு, அலுவலக உதவியாளர் மற்றும் அடிப்படை பணியாளர்களுக்கு 309 வாக்குறுதியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டம் வழங்குவோம் என்று சொன்னார்கள். 4½ ஆண்டுகள் ஆகிவிட்டது. அதற்குண்டான எந்த ஒரு அறிகுறியும் தெரியவில்லை. இரண்டாவதாக, நீதிமன்றத்தின் மூலமாக தலைமைச் செயலகம் முதல் அனைத்து துறைகளிலும் அலுவலக உதவியாளர்கள் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும் என நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதனை சங்கம் முறையாக அரசுக்கு தெரிவித்து மனிதவள மேலாண்மைத்துறை அரசு செயலாளர் அவர்கள் அனைத்து அரசு செயலாளர்களுக்கும் இதனை நிறைவேற்றிட கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் உள்ள அனைத்து துறைகள், அதாவது HOD, அந்த தலைவர்களுக்கு அரசு செயலாளர்கள் இந்நாள் வரை எந்த ஒரு காலி பணியிடத்தையும் நிரப்ப அவர்கள் இக்கடிதம் அனுப்பாத காரணத்தினால் தமிழகம் முழுவதும் காலியாக இருக்கின்ற அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்படாமல் உள்ளதையும் அரசுக்கு இச்சங்கத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறோம். எனவே உடனடியாக நீதிமன்ற தீர்ப்பினை அனைத்து மாவட்டங்களிலும் நடைமுறைப்படுத்தி காலியாக இருக்கின்ற அலுவலக உதவியாளர் பணியிடங்களை உடனடியாக நிரப்பப்பட வேண்டும். மூன்றாவதாக, பதிவுத்துறை 527 அலுவலகங்களில் தற்பொழுது அந்த அலுவலகத்தில் உள்ள கணனி, விலைமதிப்பற்ற ஆவணங்கள், பதிவேடுகள் அனைத்தும் இருக்கின்றன. ஆனால் ஒரு அலுவலகங்களில் கூட இரவு காவலர்கள் இல்லை. 2014ஆம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சங்கம் சார்பாக வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கு 2025ஆம் ஆண்டு தான் நீதியரசர் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அந்த தீர்ப்பில் 6 மாத காலத்திற்குள் அனைத்து அலுவலகங்களிலும் இரவு காவலர் பணியிடங்கள் நிரப்பப்பட வேண்டும், அல்லது அவுட் சோர்சிங் மூலமாவது நீங்கள் நிரப்பி உடனடியாக அலுவலக உதவியாளர் இரவு காவல் பணிபார்ப்பதை தவிர்க்க வேண்டும் என்று ஆணையிட்டிருக்கிறார்கள். அதனை மாநில தலைவர் அவர்களும் நாங்களும் சென்று பதிவுத்துறை தலைவர் அவர்களை சந்தித்து அதற்குரிய ஆவணங்களை எல்லாம் கொடுத்திருந்தும் கூட இந்நாள் வரை பதிவுத்துறை தலைவர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பது மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. இதுபோல் தமிழகத்திலே இருக்கின்ற ஊராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி, பெருமாநகராட்சிகளில் பணியாற்றுகின்ற துப்புரவு பணியாளர்கள் பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு உண்ணாவிரதங்கள் நடத்தினார்கள். குறிப்பாக சென்னை மாநகராட்சி பல்வேறு நாட்களாக நடத்திய துப்புரவு பணியாளர்களை அவளை அழைத்து பேசி கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் விட்டதன் காரணமாக மீண்டும் போராடத் தொடங்கினார்கள். ஆனால் சுதந்திர தினத்திற்கு முன்பாக அவர்களை அடக்கி நீதிமன்ற தீர்ப்பின்படி அங்கிருந்து வெளியேற்ற ஆண்களையும் பெண்களையும் இழுத்து சென்று பஸ்ஸில் ஏற்றிய காட்சிகளெல்லாம் தொலைக்காட்சியில் பார்த்திருப்பீர்கள். அப்படி அவர்களை துன்புறுத்தி இன்றும் கூட கோரிக்கைகளை நிறைவேற்றாமல் அவர்கள் போராடுவதற்கும் அனுமதி கொடுக்காமல் அரசு இருக்கிறது. எனவே இந்த மேற்கண்ட அனைத்து பணியிடங்களையும், துப்புரவு பணியிடங்கள், அதில் இருக்கின்ற அலுவலக உதவியாளர் பணியிடங்கள், பில் கலெக்டர் போன்ற அனைத்து பணியிடங்களிலும் வேலைவாய்ப்பு அலுவலகமாக பணியிடங்களை எடுத்து தனியார் முறை மூலம் இப்பொழுது நிரப்பப்பட்டிருக்கின்ற அனைத்து பணியிடங்களையும் ரத்து செய்து வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாக நிரப்பப்பட வேண்டும். நான்காவதாக, தமிழகத்தில் பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கள், பண்ணை பணியாளர்கள், டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி பணியாளர்கள், அங்கன்வாடி சத்துணவு பணியாளர்கள் போன்ற பல்வேறு பணியாளர்கள் இன்றைக்கு தினக்கூலி, தொகுப்பூதியம், மதிப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம் என்று பல்வேறு பணியாளர்கள் இன்றைக்கு அரசு பணியாளராக அறிவிக்கப்படாமல் இன்று அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள்.
அவருடைய எதிர்காலம் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே தயவு செய்து ஏற்கனவே அரசாங்கத்தில் ஒப்பளிக்கப்பட்டபடி இந்த மேற்கண்ட பணியிடங்களை எல்லாம் காலமுறை ஊதியத்தில் கொண்டு வரப்பட வேண்டும் போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை மாநில நிர்வாக கூட்டம் நிறைவேற்றி தமிழக அரசுக்கு அனுப்பியிருக்கிறது. இருக்கின்ற தேர்தல் 2026 தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன்பாக எங்களை அழைத்து கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்ற வேண்டுகோளை நாங்கள் வைத்திருக்கிறோம். அப்படி அந்த வேண்டுகோளை தற்போதைய அரசு நிராகரிக்கும் பட்சத்தில் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் இந்த அரசு பணியாளர்கள் 2,44,000 பேரும் அவர் சார்ந்திருக்கின்ற அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிப்பதை பற்றி பரிசீலிப்போம் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம். எனவே இந்த தீர்மானத்தை அரசு கனிவுடன் பரிசீலித்து விரைவாக எங்களை அழைத்து கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று இந்த செய்தியின் மூலமாக மாண்புமிகு தமிழக முதல்வர்களுக்கும் தமிழக அரசுக்கும் வேண்டுகோள் வைக்கிறோம்.